வந்து என் பொண்ணு ஒன்று கேட்டிருக்கா. அவள் வந்து ஒரு நாள் உட்காந்துட்டு இருந்தா, நம்ம இந்த தீக்கொளுத்தி பாட்டு ஓடிட்டு மடியில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ பாட்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா அது பக்கத்தில் ஆப்போசிட்டில் குட்டி பையன் ஆடிட்டு இருக்கான். எந்த பையன் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் ஆடி பீட் நல்லா இருக்குல்ல, அவன் ஆடிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டே இருக்கா, இவன் ஆடிக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டு அவன் கேட்டா, ஏன்ப்பா இந்த மாமா சிரிக்கவே மாட்டேன்ட்டாரு, இவ்வளோ ஆடுறாரு, அவர் சிரிக்காமலே ஆடுறாரு. அவர் சிரிக்காமல் ஆடுறத அப்போ தான் பார்க்குறாவா. ஒரு மனுஷன் சிரிக்காமல் ஆடுறாருல, ஏன் இந்த மாமா ஏன் சிரிக்காமலே ஆடுறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவன் சிரிச்சுக்கிட்டே ஆடுறான். திருத்து 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 அவன் சொல்லிட்டே இருப்பான் அப்படி. அப்போ ஏன் சிரிக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ அவளே கேட்குறா யோசிச்சுட்டு, ஏன்ப்பா உன் படத்தை நீ உன் படம் போட்டாலும் சிரிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டான். அப்போ அவள் சொன்னதுதான் இது. அவள் என்ன கேட்டான்னா, எனக்குப்பா சிரிக்கிற மாதிரி படம் எடுப்பா அப்படின்னு கேட்டான். நான் சிரிக்கிற மாதிரி படம் எடுப்பா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் வந்து சரிம்மா எடுக்கிறமான்னு சொல்லிடுறேன். சிரிக்கிற மாதிரினா இப்போ சமூகத்துக்கும் எனக்கும் தொடர்புக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. என் வீட்டுக்குள்ளேயே எங்கள் அம்மா போட நான் வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம்ல. அந்த காலகட்டம் நீ எப்போ சமூகத்தோட உங்களுக்கு தொடர்பு, தனி மனுஷனா சமூகத்தோட தொடர்பு வருதோ அப்போ தான் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. அப்போ தான் நம்ம யார் அவங்க யாரும் யோசிக்க ஆரம்பித்தோம். பட் அதுக்கு முன்னாடி சரி இடையில காலகட்டங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் பண்ணணும், அவுட் அண்ட் அவுட்லாம் கிடையாது. ஒரு ஃபீல் குட்டாக என் பொண்ணு வந்து அவள் கேட்டுட்டா அப்படிங்கிறதுக்காக இப்போ ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட தீக்கொளுத்தி பாட்டு வந்ததுலேருந்து மைண்டுக்குள்ள இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.